குடிக்க தண்ணி இல்லைன்ட்டு. அப்படி கூக்குரல் வந்ததுன்னா சிந்து நதி நீரை இந்தியா தடுத்து நிறுத்திடுச்சு, மடைமாற்றம் பண்ணிடுச்சுன்ட்டு புரிஞ்சுக்கலாம். அப்படி வராத பட்சத்தில், எந்த விதமான கிளர்ச்சியும் ஏற்படாத பட்சத்தில் இது ஒரு அறிவிப்பை தவிர இது நடைமுறைக்கு வரலன்றதான் யதார்த்தம். அப்போ இன்னும் சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டுருச்சா இல்லையான்னு நமக்கு முழுமையாக தெரியாது. நம்ம கட்டுப்படுத்துறதா இருந்தா இந்த 20% அதை முழுமையா உள்நாட்டு பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டு எஞ்சியே காலியா இருக்கக்கூடியதை மீண்டும் தேக்கி வச்சு அப்படிதான் பண்ண முடியுமே தவிர 80% நீங்க போயிட்டு கையை வச்சு நான் வந்து தடுத்து நிறுத்திடுவேன்னு சொல்றது என் சிற்றறிவிக்கேட்டிய வரை சாத்தியமா தெரியல. ஒருவேளை தடுத்து நிறுத்தப்பட்டா ஏன் திடீர்னு ஒரு வாரம் 10 நாள்ன்ற மாதிரி இணையத்தொடர்புல துண்டிக்கப்பட்டதுன்னா அங்கே உள்ளூர் சில சமூகத்தில் ஒரு கிளர்ச்சி ஏற்படும். அப்போ அந்த தகவல் வெளியே வரக்கூடாது, அப்போ இணையத்தை துண்டிச்சிருவாங்க. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் பொது வெளியில் பார்க்குறவங்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொன்னது என்னன்னா, இந்த இடத்துல சிக்கல்லாம் வந்துடுச்சு, இங்கே அமைதியாக தான் இருக்கணும் போது இதை நம்பி தான் சுற்றுலா பயணிகள் போகிறாங்க, அதர் ஸ்டேட்லேருந்து போகிறாங்க. அப்போ இதுக்கு பொறுப்பாளர் வந்துட்டு உள்துறை அமைச்சர் தான், அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். சிந்து நதி நீர்லேருந்து பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய நீரை நாங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் கன அடியை நாங்கள் தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு வர புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியிட்டு இருந்தா இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்காது, எனக்கு வந்திருக்காது. அப்படி ஏதாச்சும் தகவல்கள் மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டிருக்கா? அப்போ அதில் ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு, குழப்பம். போர் மூலியமாக தான் இதுக்கு தீர்வா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ராஜ்நாத் சிங்கை வந்துட்டு முப்படை தலைமை அதிகாரி போய் பார்க்கலாம், ஆலோசனை பண்ணலாம். அந்த இடத்துல பாகிஸ்தான் தரப்புல அதிரடியாக நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு அவங்களும் அறிக்கை விடலாம். அங்கே பல மேஜர்கள் வந்துட்டு கூண்டோட ராஜினாமா பண்ணிட்டு போரே வேண்டான்ட்டு அவங்க தங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இப்படி தான் இந்த மாதிரியான மூடிக்குள்ள இருக்கிற பாம்பை விட்டுன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் இனிமேல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூளாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த ஊடகவியலாளருமான திரு அரவிந்த் குமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், அதில் இந்தியாவினுடைய ஆக்ஷன்ஸ் ஒரு பக்கம், அதற்கு எதிராக பாகிஸ்தானுடைய ஆக்ஷன்ஸ் ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் ஏதோ தயாராகிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரியான சூழல்கள் தென்படுது. போர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, எப்போது எதிர்பார்க்கலாம், இல்லை இதில் வேறு வகையான அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகள் மூலம் ஏதாவது எட்டப்படுமா? ஏன்னா கண்டிப்பாக தாக்குதல் இருக்கும், அது உறுதி பண்ணிக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் மக்கள் பாதிக்கும் அளவிற்கான விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்கப்படுமா? இதில் ஏதாவது எட்டப்படும் நினைக்கிறீங்க? போரை எப்போ எதிர்பார்க்கலான்ற சிந்தனையே வேண்டாம், போரே வேண்டாம், அப்படிதான் என்னுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக தெற்காசியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் சதுரங்கத்தை நம்ம பார்க்கும்போது சைனா, இந்தியா, பாகிஸ்தான், மியான்மர், வங்கதேசம், இன்னும் இருக்கக்கூடிய தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இது அத்தனையும் பார்க்கும்போது யாருமே போருக்கு தயாராக இல்லை. போர் வேண்டாம், வர்த்தகத்தை இன்னும் எப்படி வலுப்படுத்தணுன்றது தான் நிறைய கூட்டமைப்புகள் நம்ம உருவாக்கிட்டு. சமீபத்தில் கூட தாய்லாந்து போன பிரதமர் வந்துட்டு அங்கே நடந்த கூட்டத்தில் பேசுனது வந்துட்டு இன்னும் தடையில்லா வர்த்தகத்தை நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ இப்போ ஒரு போர் சூழும் பட்சத்தில் அது எவ்வளோ பெரிய பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும், இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்ம பின்னோக்கி நகர வேண்டியிருக்குன்றது தான் கணக்குப்படுவாங்க. கண்டிப்பாக அந்த பெஹல்காம் தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டது எல்லாருக்குமே ஒரு பெரிய கொந்தளிப்பு தான். ஸோ அதுக்கு மக்களுடைய கொந்தளிப்பை ஆற்றுவதற்கு கண்டிப்பாக பிரதமர் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து தான் இருக்கிறார். அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் விஷயமாகட்டும், இல்லாட்டி பாகிஸ்தானுக்கு காலக்கெடுவாகட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் போர் மூலியமாக தான் இதுக்கு தீர்வா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ராஜ்நாத் சிங்கை வந்துட்டு முப்படை தலைமை அதிகாரி போய் பார்க்கலாம், ஆலோசனை பண்ணலாம், திருப்பி அவங்க பிரதமர் கூட ஆலோசனை பண்ணலாம். அந்த இடத்துல பாகிஸ்தான் தரப்பில் அதிரடியாக நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு அவங்களும் அறிக்கை விடலாம். அங்கே பல மேஜர்கள் வந்துட்டு கூண்டோட ராஜினாமா பண்ணிவிட்டு போரே வேண்டான்ட்டு அவங்க தங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இப்படி தான் இந்த மாதிரியான மூடிக்குள்ள இருக்கிற பாம்பை விட்டுன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் இனிமேல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூளாது, போர் மூளக்கூடாது. நம்ம பொருளாதார தடைகள் மூலிமா
வர்த்தக யுத்தத்தின் மூலமாக மட்டும்தான் பாகிஸ்தானை நிலைகளை செய்ய முடியும் தவிர நேரடியாக ஒரு கொத்து குண்டுகளை வீசி அங்கே சில மக்கள் கொல்லப்படுறது, இங்கே இருக்கிற எண்ணிக்கைக்கு இணையாக அங்கே மக்கள் கொல்லப்பட்டாத அது சாந்தியாக நினைக்கிறதுன்றது ஒரு தவறான சிந்தனை. இல்லை, மக்கள் மீதுன்னு இல்லை, அந்த பயங்கரவாதிகள் மீதான தாக்குதலை தான் எதிர்பார்க்குறாங்க. அது நடக்கலாம். 22ஆம் தேதி அந்த தாக்குதல் நடந்தது. இன்னைக்கு தேதிக்கு பிறகு இந்த கடந்த ஒரு வார காலத்தில் எல்லையில் மிக அளவுக்குமான இன்ஃபில்ட்ரேஷன் வந்துட்டு பிட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஊடுருவல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கு. பல்வேறு இடங்களில் தீவிரவாதிகள் தாக்குதல் நிலைகள்னு சொல்லப்படுற இடங்களில் தாக்குதல் நடந்து தான் இருக்குது. அதெல்லாம் எல்லாத்தையும் அவங்க ரிவீல் பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக மக்களுக்கு இதுதான் சாஸ்வதமான பதிலை நம்ம கொடுத்துருக்கோன்ற மாதிரி தகவல் வரும் வரைக்கும் அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த நொடியும் கூட அந்த இடத்துல அவங்க தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தீவிரவாதிகள் சந்தேகப்படக்கூடியவர்கள் வந்துட்டு அவங்களுக்கான எதிர் நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக இப்படிப்பட்ட தாக்குதல் தான் நடக்கணுமே தவிர நேரடியாக போர் மூலாதுன்னு தான் நான் நம்புகிறேன். போர் மூலக்கூடாதுன்றது என்னுடைய விருப்பமும் கூட. ஆனால் இதில் இந்தியாவினுடைய ஒன் ஆஃப் தி ஆக்ஷனாக இருக்கிற இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அது வந்து ரத்து செய்யப்பட்டு அந்த நதிநீர் தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும், விவசாயத்தை பாதிக்கும். அப்படிங்க பயங்கரவாதத்துக்கு எதிரான ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஓகே தான், அது தேவை தான், அதை அழிக்கணும் தான், கண்டிப்பாக தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கணும் தான். ஆனால் சிந்து நதியை நிறுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ சீமான் உள்ளிட்டோர்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அந்த கோணத்தில் அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையில் நான் ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர மாதிரி தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து பண்ணிவிடுவேன்ட்டு வாயில் சொல்ல முடியுமே தவிர களத்தில் நீரியல் அடிப்படையில் நம்மளால் எவ்வளோ நீரை வந்து கட்டுப்படுத்த முடியும், எவ்வளோ தேக்கி வைக்க முடியுன்ற கணக்கில் மீண்டும் மீண்டும் இருக்குது. உதாரணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் ஆயிருக்க அந்த அறிவிப்பு வந்து ஒரு மாதம் போயிடுச்சுன்னா எங்களுக்கு தண்ணி இல்லைன்ற கூக்குரல்கள் பாகிஸ்தான்லேருந்து எழும் தானே. விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லைன்ட்டு அப்படி கூக்குரல் வந்ததுன்னா சிந்து நதி நீரை இந்தியா தடுத்து நிறுத்திடுச்சு, மடைமாற்றம் பண்ணிடுச்சுன்ட்டு புரிஞ்சுக்கலாம். அப்படி வராத பட்சத்தில் அங்கே இருக்கிற கிளர்ச்சியாளருக்கு எந்த விதமான கிளர்ச்சியும் ஏற்படாத பட்சத்தில் இது ஒரு அறிவிப்பே தவிர இது நடைமுறைக்கு வரலன்றதான் யதார்த்தம். அப்போ இன்னும் சிந்து நதி நிறுத்தப்பட்டுருச்சா இல்லையான்னு நமக்கு முழுமையாக தெரியாது. தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த இருக்கிற சிந்துவோ ஜீலமோ செனாப்போ பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் நீளம் கொண்டவை. அங்கே சிந்து நதி ஒப்பந்தம்ன்றது நிரந்தர கட்டுமானங்களை அதில் ஏற்படுத்தக்கூடாதுன்றது தான். அப்போ நீங்கள் நீரை தேக்கி வைப்பேன், நீரை தடுத்து நிறுத்துவேன்னு சொல்கிறது ஒரு டேம் கட்டினால் ஒழிய நீங்கள் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ டேம் இடத்த தேர்வு செய்கிறதுக்கு 1 ஆண்டு ஆகும், அது கட்டுமான பணிகள் 4 ஆண்டு ஆகும், அது பயன்பாட்டுக்கு வரதுக்கு 6 ஆண்டு ஆகும், அதுக்கு செலவு சில லட்சம் கோடி ஆகும். அப்போது ஒரே இடத்துல குறிப்பிட்ட அளவுக்கான நீரை தேக்கி வைக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ பண்ணும்போது வற்றாத ஜீவநதிகளாக இருக்கக்கூடிய அந்த சிந்துவோ ஜீலமோ சீனாவோ இருக்கும்போது அதுக்கு எத்தனை டேம் தேவைப்படும், எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்? அப்போ இது இமீடியட்டாக நடைமுறையில் சாத்தியமான்றதை நம்ம ஒரு எளிய கணக்காக பண்ணலாம். அப்போ நாம் இதற்கு அது மாதிரி கட்டுமானங்களை ஏற்படுத்தவே இல்லையே, ஏற்படுத்தாமல் நாம் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அப்போ சம்பிரதாயமான ஒரு அறிவிப்பாக மட்டும்தான் இருக்குது. அப்போது நாம் 20% நீரை அதில் உரிமை கொண்டாடுறோம். கிழக்கு பகுதியில் 100% உரிமை நமக்கு இருக்குது. இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய 6 ஆறுகளில் உங்களுக்கு பியாஸ் ராவி சட்லஜில் நமக்கு முழுமையான உரிமை இருக்குது, அது அப்படியே நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிந்து ஜீலம் சீனாப் இதில் வந்துட்டு 80% பாகிஸ்தானுக்கு, 20% நமக்கு. அப்போ நம்ம கட்டுப்படுத்துறதா இருந்தால் இந்த 20% நாம் தேக்கி வைக்கிறதுக்கோ மற்ற விஷயத்துக்கோ நாம் வச்சுக்கிறோம் தெரியுமா, அதை முழுமையாக உள்நாட்டு பக்கம் ரிலீஸ் பண்ணிவிட்டு எஞ்சியே காலியாக இருக்கக்கூடியதை மீண்டும் தேக்கி வச்சு அப்படி தான் பண்ண முடியுமே தவிர 80% நீங்கள் போயிட்டு கையை வச்சு நான் வந்து தடுத்து நிறுத்திடுவேன்னு சொல்கிறது என் சிற்றறிவு கேட்டியவரை சாத்தியமாக தெரியல. ஒருவேளை தடுத்து நிறுத்தப்பட்டால் நீர் அரசியல் உலகத்தில் பெரும் அரசியல் கண்டிப்பாக பாகிஸ்தானில் கூக்குரல் வெடிக்கும், உள்நாட்டு கலவரம் வெடிக்கும். அது நடக்காத வரைக்கும் நாம் சிந்து நதி நீரை முழுமையாக தடுத்து நிறுத்திட்டோமான்றது என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஓகே, அப்போ அதில் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது, குழப்பம் நிறுத்தப்பட்டிருக்கா இல்லையான்றது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான். சரி, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் சொல்லக்கூடிய மத்திய அரசு இத்தனை நாட்களில் இத்தனை கியூசெக்ஸ் இத்தனை மில்லியன் கனடியை நாம் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு புள்ளி வருது. மேட்டூர் அணையில் உங்களுக்கு எவ்வளோ நீர் வரத்து, எவ்வளோ நீர் வெளியேற்றம், எவ்வளோ நீர் இருப்பு அப்படின்ற புள்ளி வரத்தை நம்ம வெளியிடுறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு அணை நிலவரங்களை பற்றி தெரியுது இல்லையா. அப்போ சிந்து நதி நீர்லேருந்து பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய நீரை நாங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் கனடியை நாங்கள் தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியிட்டிருந்தா இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்காது, எனக்கு வந்திருக்காது. அப்படி ஏதாச்சும் தகவல்கள் மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டிருக்கா? அப்படி இல்லாதப்ப நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? நடைமுறையில் இருக்கா இல்லைன்றது எப்படி சொல்ல முடியும்? அப்போ தேக்கப்பட்ட நீர் எங்கே? ரத்துன்றது வாய் வார்த்தையாக இப்போ இருக்கிறது, ஒரு ஆணையாக இருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ உண்மையிலேயே ஆனால் செயல் வடிவமாக நிறுத்தப்படலை அப்படின்ற போது, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ண பாகிஸ்தான் இப்போ ஆனால் அந்த எல்லை கோடுகளில்
அத்துமீறி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதனால தான் இப்போ தாக்குதல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க வாய் வார்த்தையாக சொன்னது போக செயல் வடிவமாகவும் பண்ணுறாங்கன்றான். இங்கே வெறும் செயல் வடிவமாக இல்லாமல் வாய் வார்த்தையாக மட்டும் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட். சிம்லா ஒப்பந்தத்தையும் சிந்து நதியை பற்றியும் ஆப்பிள் டு ஆப்பிள் தான் நம்ம கம்பேர் பண்ணோம். ஓடக்கூடிய நீரையும் நிலையாக நிறுத்தக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வாலையும் நம்ம வந்துட்டு ஒப்பீட்டரில் ஒன்று பார்க்கக்கூடாது இல்லையா? ஸோ அது ஓடக்கூடிய நீர் அது. ஸோ அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து பண்ணணும்னு சொல்கிறது, நாங்கள் ஒருவேளை கட்டுமான பணிகளை மேற்கொண்டால், நாங்கள் மாற்று வழிகளில் அந்த நீரை தடுத்து நிறுத்தினால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது மிகப்பெரிய உளவியல் தாக்குதல், அச்சுறுத்தல். கண்டிப்பாக ஒருவேளை இந்தியா சீனாவை போல் அந்த சவுத் நார்த்து திட்டத்தை போல் இந்தியாவும் ஒரு திட்டத்தை முன்னெடுத்தா, இன்றைக்கி இல்லாட்டி அடுத்த 20 ஆண்டுகளில் நம்ம சிந்து நதி நீரை முழுமையாக மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் வந்துட்டு இந்தியாவுக்கு கிடைச்சிருன்ற ஒரு பயம் பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக விடுக்கப்பட்டிருக்கும். சிம்லா ஒப்பந்தத்தை அப்படி கிடையாது. ஏன்னா அது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு முள்வேலி. அதை ஏற்கனவே அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, தொடர்ச்சியாக ஊடுருவாங்கன்றதான் சிக்கல். இப்போ அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாளைக்கே ஒரு தீவிரவாதிகளை பிடிச்சா கூட நாங்கள் சிம்லா ஒப்பந்தத்தை தான் நாங்கள் மதிக்கலன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு அவங்க எளிதில் தப்பிச்சிட முடியும். அதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர, கண்டிப்பாக இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த எல்லையை அவளை எளிதாக வந்து இந்தியா வந்துட்டு விட்டுருக்காது. இன்னும் கூடுதல் விழிப்போடு தான் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கோம். ஸோ சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் மீறியோன்னு பாகிஸ்தான் சொல்கிறது அதுவும் வெற்று நடைமுறை தான். ஏன்னா ஏற்கனவே லட்சம் துருப்புகள் அங்கே நிப்பாட்டியிருப்பாங்க. பெஹல்காமுக்கு பிறகு 10 லட்சம் துருப்புகள் அது அதிகரிக்கப்பட்டிருக்கும். நாளைக்கு ஒரு தீவிரவாதி கூட அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்றதில் மத்திய அரசு உறுதியாக தான் இருக்கும். ஸோ அவங்க மீறல்னாலும் நாம் எல்லையில் பாதுகாப்பு அதிகரிச்சிருப்போம். அதனால் அந்த ஒப்பந்தத்தை மீறப்படுறதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அப்படி மீறினா உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்ல நேரிடும். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் எழுது. அது பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் கேள்வி, இந்த இஷ்யூக்கு அப்புறம் முதல் கேள்வி எழுறது இந்திய இராணுவத்தை நோக்கி, இந்திய பாதுகாப்பு துறையை நோக்கி. அந்த இடத்துல எங்கள் இராணுவ வீரர்கள் ஏன் இல்லை, பாதுகாப்பு படையினர் இப்போ ஏன் இல்லை அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல முதலில் இந்த விஷயத்துக்கு முதல்ல யார் பொறுப்பேற்பது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்போ இந்த இடத்துல முதல்ல தங்களுடைய இந்த தவறு நடப்பதற்கு இந்தியா தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. ஏன்னா அந்த இடத்துல போதிய பாதுகாப்புகள் இருந்தால் இது நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இதற்கு இந்தியா முழு விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? உண்மைதான். நான் தொடர்ச்சியாக இதை பற்றி சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். காஷ்மீர் அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் பூத்த நெருப்பாக தான் இப்போ இருக்குது. ஒரு கங்கு உள்ளே கனண்டுட்டு தான் இருக்குது, மேலே சாம்பல் படிஞ்சிருக்கு. நாம் வந்துட்டு ஆர்டிகிள் 370 எடுத்துட்டா தீவிரவாதம் ஒழிஞ்சிடும், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நம்ம அமல்படுத்திட்டா தீவிரவாதம் ஒழிஞ்சிடும், நாம் அது யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டோம்னா தீவிரவாதம் ஒழிஞ்சிடும், சட்டப்பிரிவு 35A நம்ம எடுத்துட்டோம்னா வெளிமாநிலத்தில் உள்ளே வந்துட முடியும், அப்போ இந்த தீவிரவாதம் ஒழிஞ்சிடும்ட்டு பல்வேறு விஷயங்களை கடந்த 6 ஆண்டுகளாக 2018 இப்போது வரைக்கும் மத்திய அரசு முயற்சி பண்ணி பார்த்தது. இப்போ தான் கடந்த அக்டோபர் மாதம் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உமர் அப்துல்லா வந்துட்டு அங்கே முதலமைச்சராக இருக்கார். ஆனால் 6 ஆண்டுகாலம் அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் இருந்து நேரடியாக உள்துறை அமைச்சர் தான் அங்கே பார்த்துட்டு இருந்தது. அப்போ அந்த 6 ஆண்டுகாலம் மீண்டும் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த இடத்துல தீவிர தாக்குதல் குறைஞ்சிருக்கு. ஆமாம், பெஹல்காம் போல் மிகப்பெரிய தாக்குதல்கள் நடக்கல தான், மிகப்பெரும் கல்லடி சம்பவங்கள் நடக்கல தான், ஆனாலும் ஒரு அன்ரெஸ்ட் அப்படின்றது அங்கே இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் நிறைய முறை அங்கே இணைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டது. அங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வீட்டு செல்ல அடைக்கப்பட்டாங்க. இயல்பாக இருந்தால் இதெல்லாம் தேவையே இல்லையே. இங்கே சமவெளி பகுதியில் இருக்கிற மாதிரி அங்கேயும் உங்களுக்கு இணைய வசதி எப்போது இருந்துட்டு தானே இருக்கணும். ஏன் திடீர்னு 1 வாரம் 10 நாள்ன்ற மாதிரி இணைய தொடர்பில் துண்டிக்கப்பட்டதுன்னா அங்கே உள்ளூர் சில சமூகத்தில் ஒரு கிளர்ச்சி ஏற்படும். அப்போ அந்த தகவல் வெளியே வரக்கூடாது, அப்போ இணையத்தை துண்டிச்சிருவாங்க. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் பொது வழியில் பார்க்குறவங்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொன்னது என்னென்னா, இந்த இடத்துல சிக்கல்லாம் வந்துடுச்சு, இங்கே அமைதியாக தான் இருக்கணும் போது இதை நம்பி தான் சுற்றுலா பயணிகள் போகிறாங்க, இங்கே அதர் ஸ்டேட்லேருந்து போகிறாங்க. அப்போ இதுக்கு பொறுப்பாளர் வந்துட்டு உள்துறை அமைச்சர் தான். இதை நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வந்துட்டுருக்கேன். அதனால் விமர்சனமும் வாங்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல. ஏன்னா அவங்க கொடுத்த நம்பிக்கையில் தான், மத்திய அரசு இருக்கின்ற நம்பிக்கையில் தான், மத்திய அமைச்சர்கள் சொல்லியிருக்கின்ற நம்பிக்கையில் தான் சமவெளி பகுதியிலிருந்து திரண்டு நம்ம காஷ்மீர் நோக்கி போனது இந்த விபத்துக்கு காரணம், இந்த படுகொலைக்கு காரணம். அப்போ அதுக்கு மத்திய அரசு தான் பொறுப்பாளர், அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும், வேறு யாரும் கிடையாது. ஸோ இதில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் இன்னும் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் சூழல்கள் சார்ந்த உங்களோட பார்வைகளுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.